வெல்கம் டு வரா சுவையரும்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செய்ய போகிறது திருநெல்வேலி ஸ்பெஷல் வெள்ளைக்கறி. வழக்கமாக இந்த குழம்பு புளி சேர்த்து தான் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக மாங்காய் சேர்த்து செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாகவே இந்த குழம்பு செய்திடலாம். இந்த குழம்புக்கு என்ன மாதிரி மாங்காய் வாங்கணும், எந்த அளவுக்கு சேர்க்கணும், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் ஒரு நாள் இந்த குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 3-4 பேர் சாப்பிட்ற அளவு குழம்பு செய்கிறதுக்கு 5 இல்லை 6 துண்டு முருங்கைக்காய், 1 கத்திரிக்காய், 1 தக்காளி. மாங்காய் புளிப்பு இல்லாத மாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் பாதி அளவு மட்டும் சேர்த்தா போதும். மாங்காய் தக்காளியெல்லாம் ரொம்ப பொடிசாக வெட்ட வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாகவே வெட்டி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை 6 துண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், இல்லைன்னா கருத்து போயிடும். குழம்புக்கு அரைக்கிறதுக்கு 3/4 கப் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், 7 இல்லை 8 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து மிக்சியில் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி எடுக்கணும். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த குழம்புக்கு மல்லித்தூள் சேர்க்க வேண்டாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் கூட தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை. குழம்புல கடைசியில் சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக மல்லி இலை. ஃபஸ்ட்டு காயெல்லாம் வேக விடணும். அதுக்கு ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். காயெல்லாம் வேக வைக்கும்போதே மஞ்சத்தூள் மிளகாத்தூளெல்லாம் சேர்த்துடலாம். எந்த குழம்பு செய்தாலுமே கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு காரம், உப்பு, புளி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சீரகத்தூளையும் இப்போ சேர்த்துடலாம். வெட்டி வச்சுருந்த காயெல்லாம் கூட சேர்த்துடலாம். ரொம்ப புளிப்பு இல்லாத கிளிமூக்கு மாங்காவில் 7-8 பீஸ் வரைக்கும் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்க்கலாம். மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்தால் 3 இல்லை 4 பீஸ் சேர்த்தாலே போதும். வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காவை தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம், காயெல்லாம் வேகட்டும். குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதித்து காயெல்லாம் வேகணும். அதனால் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் வரைக்கும் குழம்பு கொதிச்சிருக்கு. காயெல்லாம் ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். குழம்புக்கு அரைச்சி வச்சுருந்த தேங்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு அதையும் சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேங்காய் அரைக்கும்போது நல்லா நைஸாக அரைக்கணும். நிறையா தண்ணி சேர்த்துட்டா தேங்காய் நல்லா அரையாது. அதனால் அளவாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். மிக்சியை அலசி ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்துட்டு காயெல்லாம் வேகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். மாங்காவுக்கு பதிலாக நம்ம புளி சேர்த்து செய்கிறதா இருந்தால் பாதி எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும் போட்டு புளி சேர்த்து செய்தால் கூட இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நல்ல கீரை தண்டு கிடச்சா அந்த கீரை தண்டு போட்டு கூட இந்த வெள்ளைக்கறி செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் குழம்பு கொதிச்சிருக்கு. காயெல்லாம் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து கூட தாளிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை மட்டும் சேர்த்து தான் தாளிக்கிறேன். புளி ஊற்றி வெள்ளைக்கறி செய்யும்போது 3 இல்லை 4 சின்ன வெங்காயம் நல்ல பொடிசாக வெட்டி அது நல்ல ப்ரௌனாக மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்புல சேர்க்கணும். அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். தாளித்ததை எடுத்து குழம்புல சேர்த்துட்டு இன்னும் ஒரே 1 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும். இந்த திருநெல்வேலி ஸ்பெஷல் வெள்ளைக்கறி சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு தேங்காய் போட்டு ஏதாவது பொரியல் செய்தால் நல்லாயிருக்கும். இல்லை பொடி போட்டு நல்லா காரமாக ஏதாவது பொரியல் செய்து சேர்த்து சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மல்லி இலை கூட சேர்த்துடலாம். இந்த குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்களும் இந்த வெள்ளைக்கறி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வரா சுவையரும்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட என்னோடய ரெசிபி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் லைவாக குக் பண்ணி காமிக்கிறேன். இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன்.